ரிசர்வ் வங்கியின் உத்தரவுப்படி தமிழ்நாட்டில் SBI வங்கியின் முதல் டிஜிட்டல் பேங்கிங் சேவையை காஞ்சிபுரத்தில் தொடக்கம். ரிசர்வ் வங்கி கடந்த 2022ஆம் ஆண்டு பண பரிவர்த்தனை மற்றும் கோப்புகள் கையாளுதல் இல்லாத முழுமையான டிஜிட்டல் பேங்கிங் சிஸ்டம் வங்கிகள் துவங்கப்பட வேண்டும் என அறிவுறுத்தியிருந்தது. ரிசர்வ் வங்கியின் அறிவுறுத்தலின் பேரில் கடந்த 2022ஆம் ஆண்டு SBI வங்கி இந்தியாவில் 11 கிளைகளை துவங்கியது. பின்பு இன்று மாலை தமிழ்நாட்டிலேயே முதன்முறையாக பண பரிவர்த்தனையற்ற கோப்புகள் அற்ற முழுமையான டிஜிட்டல் பேங்கிங் சிஸ்டம் வங்கியினை இந்திய ஸ்டேட் பேங்க் சேர்மன் சீனிவாசலு செட்டி அவர்கள் காணொலி காட்சி மூலம் துவக்கி வைத்தார். முற்றிலும் வாடிக்கையாளர்கள் தங்களது பரிவர்த்தனைகளை மேற்கொள்ளும் அளவிற்கு இவர்கள் ஆலோசனைகளை வழங்குவர். இன்று மாலை தமிழகம் முழுவதும் 17 கிளை காணொலி காட்சி மூலம் SBI பேங்க் துவங்கி வைக்கப்பட்டது. இதில் இந்த வங்கி மட்டும் டிஜிட்டல் பேங்கிங் சிஸ்டம் கொண்டதாகும். காஞ்சிபுரத்தில் பிராந்திய மேலாளர் செந்தில்நாதன் வங்கியின் கல்வெட்டினை திறந்து வைத்தார். பின்னர் பிராந்திய மேலாளர் செந்தில்நாதன், உதவி பிராந்திய மேலாளர் பாலமுருகன் மற்றும் ரிஜா ஆகியோர், இந்த வங்கியின் மேலாளர் அருண், இந்து சமய அறநிலைத்துறை அதிகாரி பூங்கொடி ஆகியோர் குத்துவிளக்கேற்றி நடைமுறைகளை துவக்கி வைத்தனர். இந்தியன் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவின் சேர்மன் சீனிவாசலு செட்டி காணொலி காட்சி மூலம் துவக்கி வைத்து வாடிக்கையாளருடன் சேவைகளை குறித்து உரையாற்றினார். தமிழ்நாட்டில் முதல் டிஜிட்டல் பேங்கிங் சிஸ்டம் காஞ்சிபுரத்தில் துவங்கப்பட்டது மகிழ்ச்சி அளிக்கிறது எனவும் வாடிக்கையாளர்கள் தெரிவித்தனர். போர்டுல இருந்து எல்லாம் கவர் பண்ணுங்க.